நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே இந்து முன்னணி நிர்வாகியினுடைய மனைவி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரது மனைவியை வீடு புகுந்து வெட்டியிருக்கிறது கும்பல். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம் ஸ்ரீதர், இந்த கொடூர கொலை சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த பொத்தனூரை சேர்ந்தவர் ஜெகதீசன். இவர் இந்து முன்னணியின் நாமக்கல் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் இவருக்கு திருமணமாகி மனைவி கீதா மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரில் உள்ள அவருடைய வீட்டில் தான் இந்த இந்து முன்னணியின் அலுவலகமும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல ஜெகதீசன் மற்றும் அவருடைய மனைவி கீதா மற்றும் 2 குழந்தைகளுடன் வீட்டில் தூங்கி கொண்டிருந்துள்ளார். இந்த நிலையில் மர்ம நபர்கள் வீட்டிற்கு மனைவி கீதா மற்றும் ஜெகதீசனை சராமரியாக வெட்டியதாகவும், இதில் மனைவி கீதா சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார் மற்றும் ஜெகதீசன் தலை, கை, கால் மற்றும் பகுதிகளில் வெட்டுக்காயம் ஏற்பட்டதால் அவருடைய அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் ஜெகதீசனை மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் நாமக்கல் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் மற்றும் பரமத்தி வேலூர் டிஎஸ்பி சங்கீதா மற்றும் போலீசார் அந்த பொத்தனூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீசன் வீட்டிற்கு சென்று இது எவ்வாறு நடைபெற்றது, யார் வெட்டியிருப்பார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நன்றி ஸ்ரீதர், உங்களுடைய தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.